4 5 5 4 3 2 1 திரும்ப 1 2 4 5 5 4 3 2 1 அடுத்து முதுகெலும்புகள் 1 2 3 4 5 அடுத்து கழுத்து 1 2 4 5 5 4 3 2 அடுத்து தோள்பட்டை கைகளை சுழற்றுவது
ரெடியாக இருக்கிறேன். எதுவும் ஆரம்பிக்கவில்லை. ஜூம் பயிற்சி எதுவும் கண்ணப்பன் சார் பயிற்சி ஆரம்பிச்சாச்சா?
சிவபாலம். வளையம். கொடிய வந்து நிச்சயம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடல் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரி ரவி அவர்களுக்கும் தலைவர் ரோட்டரி குணபாலன் அவர்களுக்கும் செயலாளர் ரோட்டரி ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கூத்தாநல்லூர் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் வெங்கடேசன் அவர்களுக்கும் செயலாளர் ரோட்டேரியன் சாமிநாதன் அவர்களுக்கும் உதவியாளர் ரோட்டேரியன் சொக்கலிங்கம் அவர்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நமக்கு சிறப்பான பயிற்சி அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசா கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பண்ணம் அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் மற்றும் இணைப்பிலே உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் காலை வேளை வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் ரோட்டரியை நமக்கு வாசித்து வருகிறார் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்கள்.
அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மையை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லறவும் அன்பும் அமைதியும் ஆறாமும் தடைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் முறை யாவரும் கேள்வி என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பை உருவாக்குமா? 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ரமேஷ் மோகன் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பண்ணம் அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இறை வேண்டுதல். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துகளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். அடுத்ததாக பிரணாம மந்திரம். சிறுமுத்திரை வச்சுக்கோங்க. இருக்கால் முட்டியில இருக்கட்டும். நீண்ட மூச்சு காற்று உள்ளே இழுக்கிறோம். உள்ளே இழுத்து ஓம்கார ஓசை. மீண்டும் ஒரு மூச்சு. மீண்டும் ஒரு முறை. மீண்டும் ஒரு முறை. கைகளை நன்றாக வச்சு கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். அடுத்ததாக கைத்தட்டல் தோள்பட்டையிலிருந்து போய்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 4 5 6 7 8 9 10 1 2 3 5 6 7 8 9 10 1 2 3 4 5 7 8 9 10 1 2 4 5 6 8 9 10 1 2
3 4 5 6 7 8 9 10 1 2 4 5 6 7 8 9 10 1 2 4 5 6 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 8 9 10 1 2 3 4 5 6 8 9 10 1 2 4 5 6 8 9 10 1 3 4 5 7 8 9 10 1 2 3 5 6 7 8 9 10 1 2 4 5 6 8 9 10 1 2 3 4 6 7 8 9 10 1 2 3 4 5 7 8 9 10 1 2 3 4 6 7 8 9 10 1 2 4 5 6 8 9 10 1 2 3 4 6 7 8 9 10 ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக கண்களுக்கான பயிற்சி. இறுக மூடி திறக்கிறோம் 5 முறை. இறுக முடிக்கிறோம், திறக்கிறோம். 1, இறுக முடிக்கிறோம், மெதுவாக திறக்கிறோம். 2, இறுக மூடிக்கிட்டோம், திறக்கிறோம். 3, இறுக மூடிட்டோம், மெதுவாக திறக்கிறோம். 4, இறுக மூடிக்கிட்டோம், மெதுவாக திறக்கிறோம். 5, மெதுவாக கண்களை மூடி ஒரு ஆழமான மூச்சு காட்டு. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மெதுவாக கண்களை திறந்து மேலும் கீழும் வலது இடம், மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ். வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது. ஓய்வு. மெல்ல கண்களை மூடிக்கோங்க, இறுக்கம் இல்லாம. ஒரு ஆழமான மூச்சு காட்டு. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக
மெதுவாக கண்களை திறந்து சுழற்சி முறை. வலது மேல் இடது கீழ், வலது மேல் இடது கீழ், வலது மேல் இடது கீழ், வலது மேல் இடது கீழ், வலது மேல் இடது கீழ். ஆப்போசிட்ல சுழற்சி முறை. இடது மேல் வலது கீழ், இடது மேல் வலது கீழ், இடது மேல் வலது கீழ், இடது மேல் வலது கீழ். நல்லா கண்களை மூடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக நின்றநிலை ஆசன பயிற்சிகள். அனைவருக்கும் காலை வணக்கம். 10 திறன்கள். காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேலே உயர்கிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்பில் வைத்து பிரயாசனம். முன்புறமாக நீட்டி கை விரல்கள் தரையில் உள்ளது. ஒரு கால் மட்டும் மேலே உயர்த்தி 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்த கால். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. செய்த பயிற்சிக்கு ஓய்வெடுத்துக் கொள்கிறோம். ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக திரிகோணாசனா. கால்களை ஒரு 1.5 அடி விரித்து வைத்து கைகள் தோள்பட்டை உயரத்தில் வைத்து வலது கை வலது கால் கட்டை விரலில் 1 2 3 4 5 6 7 8 9. அப்படியே காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேலே வருகிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்பில் இருக்கட்டும். மீண்டும் காற்றை உள்ளிழுத்தவாறு காற்றை வெளிவிட்டவாறு எதிர் திசையில் 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. செய்த பயிற்சிக்கு நிதானமான ஆழ்ந்து உள்ளிழுத்து ஓய்வெடுத்துக் கொள்கிறோம். பூரண திரிகோணாசனா. கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். வலது கை இடது கால் கட்டை விரலில் 1 2 3 4 5 6 7 8 9. மெல்ல காற்றை உள்ளிட்டவாறு கைகள் உயரட்டும். வெளிவிட்டவாறு கைகள் இடுப்புக்கு போயிரட்டும்.
ஒரு ஆழ்ந்த மூச்சு எதிர் திசையில் செய்து கொள்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. காற்றை வெளிவிட்டவாறு கைகள் எடுத்து வரட்டும். இரு கால்களை சேர்த்து வைத்து செய்த பயிற்சிக்கு நிதானமான நீண்ட மூச்சு ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளிவிடுகிறோம். படுத்த நிலை ஆசனங்கள். உருளாசனம். வலது இடதாக உருளுகிறோம். அங்க பிரதட்சணம். அப்படியே படுத்த நிலையில் ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. ஒரு காற்று உள்ளிழுத்தா பலூன் எப்படி பெருசாகுமோ அதே போல நம்முடைய வயிற்று பகுதி நன்றாக மேலே சென்று கீழே வரட்டும். அடுத்ததாக ஊஞ்சலாசனா. இரு கால்களையும் மடித்து பிடித்து நம்முடைய மூக்கு நுனி இரு கால் முட்டிக்கு நடுவில் மீண்டும் நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டியில் வைத்து வலது இடதாக ரைட் சைடு லெப்ட்ல போடுறோம். மெல்ல ஓய்வு. செய்த பயிற்சிக்கு ஓய்வெடுத்துக் கொள்கிறோம். ஆழ்ந்த நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக கவிழ்ந்து படுத்த நிலை ஆசனம். பாம்பாசனா. கவிழ்ந்து படுத்த நிலையில் பாம்பாசனத்தில் 10 வினாடிகள் இருந்த பிறகு ஓய்வு. அடுத்ததாக வில்லாசனம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட காற்று உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக இதற்கு மாற்றாசனமாகவும் முதன்மையான ஆசனமாகவும் முயல் ஆசனம்.
1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்ததாக பூனையாசனா. தலை மேலே வரும் பொழுது காற்று உள்ளே இருக்கட்டும். தலை உள்ளே போகும்போது காற்று வெளியேறட்டும். முதுகு தண்டு மேலே வருகிறது. 1 2 உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. ஓய்வு. முயலாசனம். அப்படியே மேல வாங்க. மூச்சு எடுத்துக்கிட்டே மேல வர்றோம். கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். கைகள் கீழே வரும் பொழுது காற்று வெளியேறட்டும். ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக கோமுக ஆசனம். பசுனுடைய முகத்தினுடைய வடிவம். இரு கைகளும் இரு கால் பாதத்தை பிடித்து முதுகு தண்டை நேராக வைத்து ஆழமான மூச்சு காற்று உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டியை தாண்டி முன்னாடி வரட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. மெல்ல மூச்சு இழுத்தவாறு தலை மேலே உயர்கிறது. எந்த கால் மேல இருக்குதோ அந்த கை மேல வரணும். மாட்டிற்கு கொம்பு இருப்பதை போல் அமைத்துக் கொள்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. செய்த பயிற்சிக்கு ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. அடுத்த கால் மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். இரு கைகளும் இரு கால் பாதத்தில் நீண்ட மூச்சு காற்று இழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு தலை கீழ் நோக்கி வரட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 மூச்சை உள்ளிழுத்தவாறு தலை உயர்கிறது. அப்படியே கை மேலே உயர்த்தி கண்கள் இமைக்காமல் வைத்து 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக இரு கால்களையும் நீட்டி வைத்துக் கொள்கிறோம். அடிவயிற்று பகுதி ஜீரண சக்தியை தூண்டுவதற்கும் அடிவயிற்றில் உள்ள சிறுநீர்ப்பை நன்றாக இயங்குவதற்குமான ஆசன பயிற்சியாக பட்டாம்பூச்சி பறப்பதனுடைய நிலை, பட்டர்ஃப்ளை.
மேலும் கருப்பையினுடைய தூண்டுதலை இயக்குவதற்கும் சுகப்பிரசவம் ஆவதற்கும் இந்த பயிற்சி செயல்முறையில் உள்ளது. பெரும்பாலும் சமணமிட்டு அமர முடியாத நபர்கள் இப்பயிற்சியை மேற்கொண்டால் தரையில் அமர்ந்து சமணமிடும் நிலைக்கு இந்த உடல் தயாரா. அப்படிப்பட்ட பயிற்சியாக இப்பயிற்சி அமைக்கப்பட்டுள்ளது. நன்றாக மேலும் கீழும் போய் வரட்டுங்க. நல்லா செய்யுங்க. ஓய்வு. நேராக அமர்ந்து ஆழ்ந்த மூச்சு. இதே நிலையில் இன்னொரு முறை ஆழ்ந்த மூச்சு இழுத்து நம்முடைய மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு நம்முடைய மூக்கு நுனி கால் கட்டை விரலுக்கு கொண்டு வரலாம். முடிந்த வரைக்கும் கொண்டு வரலாம். 1 2 3 4 5 6 7 8 9. காற்றை உள்ளிழுத்தவாறு தலை உயரட்டும். ஆழ்ந்த மூச்சு. வாழ்க வளமுடன். நன்றி 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 அம்மா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் பிராணாயாமம். உடல் நேராக இருக்கட்டுங்க. முதுகு தண்டு நேராக வைத்து ஒரு நீண்ட மூச்சு ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அப்படியே கைகளும் தோள்பட்டையில் வைத்து கை முட்டிப்பகுதி மேலே செல்லும் பொழுது காற்றை உள்ளிழுக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2. உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே. ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு காற்று ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக கைகளை பக்கவாட்டில் வைத்து கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே. ஓய்வு. மூச்சு காற்று ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். செய்த கிரிய பயிற்சிக்கு மாற்று பயிற்சி. நீண்ட காற்று உள்ளிழுத்து இரு காதுகளை மடைத்து மக்கர ஓசை.
அடுத்ததாக சுழல் முறை பிராணாயாம பயிற்சி. ஏழு சுற்று 28 நிலை வரும். இடதில் வெளியேற்றி இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றுகிறோம். வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். ஒரு சுற்று. இதேபோல் மீண்டும் 6 சுற்று செய்கிறோம். கண்கள் மூடியவாறு ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். ஐந்து முறை செய்த பிறகு உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கிறோம். உள்ளே செல்லக்கூடிய காற்று வெளிவிடக்கூடிய காற்றில் கவனம். வாழ்க வளமுடன், நலம் பெருக்க, வளம் பெருக்க. நன்றி நன்றி ஐயா.
அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம ஏன் தெரியுமா நலமா நிம்மதியா இல்லை? கர்ம யோகம்னா என்னன்னு தெரியலிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கர்ம யோகம்னா என்ன. கர்ம யோகம்னா என்னன்னா கணக்கு பார்க்காம வேலை செய்யறது. அது என்ன கணக்கு பார்க்காம வேலை செய்யறது அப்படின்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு முன்னால ஒரு பூதமோ இறைவனோ வந்து ஒரு ஏஞ்சலோ வந்து யாரையாவது நீங்கள் பழி வாங்கணுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லோரும் யோசிங்க, ஒரு செகண்ட் தான், இன்னும் யோசிச்சிருப்பீங்க. உங்களை யாராவது ஏமாற்றிருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவனை நாம் ஏமாற்றணும். உங்கள் வீட்டு யாராவது பணத்தை பிடுங்கி போயிருப்பாங்க, திரும்ப பணத்தை வாங்கிட்டு வரணும், அவன் நடுத்தருவுக்கு வரணும். இப்படி நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு துரோகம் பண்ண, நமக்கு கெடுதல் பண்ணின சிலர் ஞாபகம் வச்சு அவங்களுக்கு மீண்டும் கெடுதலும் பண்ணணும் அப்படிங்கிறத இவ்வளவு தெளிவாக இருக்கிற நமக்கு நல்லது பண்ணவங்களை திரும்ப நல்லது பண்ணணும்னு யாராவது நினைச்சோமா? புரியலையா? எங்கிட்ட ஒரு வேளை யாராவது வந்து யாரையாவது பழி வாங்கணுமான்னு கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவேன்? எங்கள் பாட்டி. ஆமாங்க, எங்கள் பாட்டி என்ன தெரியுமா பண்ணாங்க? சின்ன வயசில் என்னை குப்புறப்படுக்க வச்சு தட்டி கொடுப்பாங்க. அப்போ தான் நான் தூங்குவேன். 5 நிமிஷம் 10 நிமிஷமெல்லாம் இல்லைங்க, 2 மணி நேரம் 1 மணி நேரமாக தட்டி கொடுத்து நான் தூங்கிட்டே நினச்சிட்டு மெதுவாக கையெடுப்பாங்க. நான் திடீர்னு எதிர்த்து தட்டு அப்படின்னு பாவமாக இருக்கும் எங்கள் பாட்டி. இப்போ எங்கள் பாட்டி உசுரோடு இல்லைங்க. எங்கள் பாட்டிக்கு நான் எப்படிங்க திரும்பி பழி வாங்குறது? அதே மாதிரி எனக்கு படிப்புக்கு செலவில்லாத போது எங்கள் பெரியப்பா பெரியம்மா எங்கள் அண்ணங்கள்லாம் சேர்ந்து என்னை படிக்க வச்சாங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் மோண்டா பேண்டா கழுவி விட்டாங்க. எங்கள் சித்தி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அத்தை ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்படி நான் ஸ்கூலில் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது எத்தனையோ நண்பர்கள் எனக்கு ஃபீஸ் கட்டியிருக்காங்க, புக் வாங்கி கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், நானெல்லாம் கணக்கு போட்டேன்னா எனக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு திரும்ப நல்லது செய்யறதுக்கே இந்த ஜென்மம் பத்தாதுங்க. அவ்வளவு நடந்திருக்குதுங்க. ஆனால் அதை பற்றி என்றைக்குமே யோசிக்காமல், ஏய் நீ என்னை படிக்க வச்சிடல, உன்னை நான் படிக்க வைக்கிறேன், நீ எனக்கு சோறு போட்டே இல்லை, உனக்கு சோறு போடுறோன்னு யாரும் நினைக்காம, கெட்ட காரியம் பண்ணவங்களுக்கு மட்டும் திரும்ப கெட்ட காரியம் செய்வேன் என்று யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நீங்கள் கர்மயோகி அல்ல. கர்மயோகின்னு என்ன தெரியுமா? கணக்கு பார்க்காம வேலை செய்கிறது. புரியலையா? புரியுற மாதிரி சொல்கிறேன். எங்கள் பாட்டி என்னை குப்புற படுக்க வச்சு தூங்க வச்சாங்க இல்லையா? நான் என் பாட்டியை ஒன்றும் குப்புற படுக்க வச்சு தூங்க வைக்க முடியாது. நான் என் குழந்தையோ பேத்தியோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாரோ ஒருத்தரை படுக்க வச்சு தூங்க வச்சு அதன் மூலியமாக அந்த கணக்கை டேலி செய்து கொள்ள வேண்டும். எங்கள் பெரியப்பா பெரியம்மா என்னை படிக்க வச்சாங்கனுக்காக அவங்களால படிக்க வைக்க முடியாது. எங்கள் அப்பா அம்மா எனக்கு சோறு போட்டாங்களோ அவங்களுக்கு போட முடியாது. புரிஞ்சுக்குங்க, இதான் கர்மயோகம். கணக்கு பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல காரியம் பண்ணவங்களை திரும்ப நல்ல காரியம் பண்ணுறதுக்கு இந்த ஜென்மம் பத்தாது. கெட்ட காரியம் பண்ணவங்களுடைய பேப்பரில் லிஸ்ட் எழுதுங்க, 4 பேர் தான் இருப்பாங்க. உங்களுக்கு நல்ல காரியம் பண்ண லிஸ்ட் எழுதுங்க, 400 பேர் இருப்பாங்க. கர்மயோகம்னு என்ன தெரியுமா? கணக்கே பார்க்காம வேலை செய்கிறதுங்க. உதாரணமாக ரோட்டில் அடிபட்டீங்க, ஆக்சிடெண்ட்டு, மண்டை உடஞ்சி கீழே விழுந்துட்டீங்க, உடனே ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னா உசுறு போயிடும். ஒரு 10 பேர் சுற்றி வந்து பார்த்துட்டு இவருக்கு எனக்கு ஒரு கணக்கு மேலும் திரும்பி போயிட்டா உங்களை யார் காப்பாற்றுறது? அப்போ மட்டும் யாரோ ஒருத்தர், ரோட்டில் போகிற ஒருத்தர் நம்ம காப்பாற்றணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ நாம் என்ன பண்ணணும்? வேறு யாராவது ரோட்டில் படுத்திருந்தா காப்பாற்றி வச்சுருந்தாதான் அக்கௌண்ட் செட்டில் ஆகும். புரிஞ்சுங்களா? நம்ம செய்கிற எல்லா நல்ல காரியத்துக்கும் இறைவன் நமக்கு கூலி கொடுப்பார் அப்படின்னு யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு பெயர் கர்மயோகிகள். கணக்கு பார்க்குறக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. கண்ணு முன்னால் யாரை பார்த்தாலும் உதவி செஞ்சுட்டு மறந்துட்டு போயிடணுங்க. சில பேர் அப்படி தான், ஏய் உனக்கு நான் தான் உதவி செஞ்சேன், திரும்ப உதவி செய்யன்னு கேட்குறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சீங்களோ அவங்க உங்களுக்கு உதவியெல்லாம் செய்ய மாட்டாங்க, வேறு யாரோ பண்ணுவாங்க. இதாங்க கர்மயோகம். தமிழ்நாட்டில் யாருக்காவது உதவி செஞ்சுட்டு நீங்கள் ஆந்திரா போய் நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிடலாம். ஏன் தெரியுமா? நான் சொல்கிறத கேளுங்க. அதாவது சாதாரண அக்கௌண்ட்டு பேங்க் வச்சுருக்கோம் இல்லையா, கரண்ட் அக்கௌண்ட்டு, எஸ்பி அக்கௌண்ட்டுன்னு, அதை விட இறைவன்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இது கர்மயோகா அக்கௌண்ட்டுன்னு பேர் இருக்குது. இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் செய்கிற நல்ல விஷயத்துக்கும் நீங்கள் செய்கிற கெட்ட விஷயத்துக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிட்டே இருக்கும். இதுக்கு ஏடிஎம் கார்டு கிடையாது, பின் நம்பர் கிடையாது, இதையெல்லாம் யாரும் ஏமாற்றலாம் முடியாது, போய் சொல்லலாம் முடியாது. அந்த பணம் உங்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் வராது. நாம் என்ன பண்ணணும்? எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நல்ல காரியம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது அக்கௌண்ட்டில் ஏறிடும். இதை வச்சு பொழைச்சிக்கலாங்க. ஆமாங்க, சில பேர் ஒரே காமெடி. ஒரு கல்யாணத்துக்கு போகும் பொழுது எல்லாம் ரெடி ஆகிட்டு, ஏய்
நம்ம 5 வருஷம் முன்னால் நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆச்சல்ல, அப்போது அந்த ஃபேமிலி வந்து மொய் வச்சதில்ல, அந்த புக் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி புக்கில் அவர் எவ்வளோ மொய் வச்சாருன்னு பார்த்துட்டு கல்யாணத்துக்கு போகிறீங்களே, நீங்கள்லாம் நல்லாவா இருப்பீங்க? யோசிச்சு பாருங்கள். 5 வருஷம் முன்னால் என்ன பண மதிப்பு, இப்போ என்ன பண மதிப்பு, உங்கள் வசதி என்ன, அவங்க வசதி என்ன, அதெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடாதுங்க. கிழிச்சு குப்பையில் போடுங்க. அப்படிலாம் கணக்கெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்தால் அதிகமாக மொய் வைங்க. அவங்க ஒரு ஏழையாக இருக்கலாம், அதிகமாக வைங்க. அவங்க வச்ச 100 ரூபா தான் கணக்கு பார்க்கணுமா? புரிஞ்சுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, உலகத்தில் யாரெல்லாம் பெரிய பணக்காரங்களோ அவங்களுக்கே கொண்டு போய் கொடுக்குறாங்க, ஏழை கொடுக்குறதே இல்லை. ஆமாங்க, வீட்டு முன்னால் பிச்சைக்காரன் வந்து சாமி சாப்பிட்டு நல்லாச்சுப்பான்னு கேட்பாரு. சீப்பா அப்படின்னு துரத்த வேண்டியது. நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு விருந்தாளி உட்காந்துருப்பார், நல்லா இப்படி சாப்பிட்டு வயிறு பொட்டக்க உட்காந்துருப்பார். வாங்க சாப்பிட்லாம் சொன்னால் கேளுங்க, அவர் வேண்டாம் பாரு, கூட்டு போய் சோறு போடுறோம். இது என்னங்க அநியாயமாக இருக்குது? யாருக்கு சோறு வேண்டாமோ அவங்களுக்கு சோறு போடுறதும், யாருக்கு வேணுங்கிறதோ கொடுக்காம இருந்தீங்கன்னா நீங்கள் கர்மயோகியே கிடையாது. அப்போ என்ன ஆகும்? எல்லா வியாதி வரும், மனசு அப்படி தான் கஷ்டமாக இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள். கர்மயோகம் என்பது கணக்கு பார்க்காமல் வேலை செய்வது. ஆமாங்க, என்னோடய பேங்க்கில் பணமெல்லாம் இல்லைங்க, எங்கிட்ட சொத்தெல்லாம் கிடையாதுங்க, ஆனால் கர்மயோகம் நிறைய பண்ணி வச்சுருக்கேன் இன்டர்நேஷ்னல் லெவலில். நான் பாட்டுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், என் அக்கௌண்ட்டு ஃபுல்லாக ஏறிடுங்க. அப்போது இங்கே ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு சிங்கப்பூரில் போய் நாங்கள் எடுத்துக்குவோம், துபாயில் போய் எடுத்துக்குவோம். இதான் நம்ம கர்மயோக கணக்கு. எனவே கர்மயோகம் புரியுங்கள், கணக்கெல்லாம் பார்க்காதீங்க. அதாவது ஒரு முதலாளிகிட்ட வேலை செஞ்சால் அதுக்கு பேர் வேலை. இறைவன்கிட்ட வேலை செஞ்சிங்கன்னா இதுக்கு பேர் கர்மயோகம். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், 4 செவத்துக்குள் செய்யும் நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏறிட்டே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன்னு. எங்க சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க சொல்ல மாட்டாங்கங்க. சில பேர் அப்படி தான், நான் பர்த்டேக்கு அனாதை ஆசிரமத்துக்கு போயிட்டு 4 குழந்தைகளுக்கு சோறு போடுறேன்னு. இதுக்கு பேர் என்ன சோஷியல் சர்வீஸா? ஏங்க உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ சோறு போட்டதை மோண்டா பேண்டா கழுவி விட்டதை என்னைக்காவது கணக்காங்க வச்சுருக்கிறோம்? அதெல்லாம் மறந்துட்டு என் பொண்ணு என் பையன் அப்படின்னு சொல்லி ஒன்று செய்கிறோமா இல்லையா? உலகில் உள்ள அனைவரையும் பார்த்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி கணக்கே பார்க்காம யாரெல்லாம் உதவி செய்கிறீங்களோ இறைவன் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் புத்தியில் தெளிவையும் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாருங்க. புரிஞ்சுக்குங்க. இப்போ ஏன் தெரியுமா நிறையா நோய் வருது? ஏன் தெரியுமா மனசு நிம்மதியாக இல்லை? கர்மயோகம் தெரியலுங்க. அதனால் இன்று முதல் கணக்கெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும், யாருக்கு நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் உங்கள் இறைவன் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஏற்றிடுவார்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ நல்ல காரியம் பண்ண முடியுமோ செஞ்சுட்டு படுத்து தூங்கிடுங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் என்றைக்குமே பணம் இருக்கும். அதை எப்பவுமே ப்ளஸ்ஸாக பார்த்துக்குங்க. அது மைனஸாக வரும் பொழுது உடம்பில் நோய் வரும், மனதில் குழப்பம் வரும். எனவே கர்ம யோகத்தை புரிந்து கொள்ளுங்கள். கணக்கு பார்க்காமல் வேலை செய்யுங்கள். ஞானிகள் எப்பொழுதுமே கணக்கு பார்ப்பதே கிடையாது. அவர்களுக்கு இறைவன் கொட்டு கொடுக்கிறாரு. எனவே கர்ம யோகம் புரிவோம், ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்வோம். நன்றி ஐயா. நல்ல ஒரு காலை வேளையிலே அனைவரையும் நல்ல ஒரு சிந்தனையோடு செழிக்க செய்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவருக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக சாந்தி ஆசனம் அளிக்க வருகிறார் கண்ணப்பன் ஐயா. படுத்த நிலையில் அனைவரும் படுத்த நிலையில் உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி இருக்கட்டுங்க. நம்முடைய கைகள் வானத்தை நோக்கி வைத்து நிதானமான நீண்ட மூச்சு. காற்று ஆழமாக உள்ளே சென்று மெல்ல வெளியேறுகிறது. கவனம் கால் விரல்களில். அமர்ந்த நிலையில் செய்தாலும் கண்களை மூடி உறுப்புகளை கவனிக்கலாம். நீங்கள் எங்கே கவனிக்கிறீர்களோ அங்கே உயிராற்றல் கூடும். மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை. மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பார்க்கு மண்மனம் மனோலயமாகுமே என்கிறார் திருமூலர். ஆகையால் உங்களுடைய உடலை கவனிக்கும் பொழுது அந்த இடத்திற்கான ஆற்றல் கூடுகிறது. கால் விரல்களில் பாதம், உள்ளங்கால், குதிகால், கணுக்கால், கெண்டைக்கால், முழங்கால், முட்டிப்பகுதி, தொடைகள் பகுதி, இடுப்பு பகுதி, இவ்விடங்களில் கவனத்தை செலுத்தி அவ்விடங்களில் உள்ள தேவையில்லாத அனைத்தும் வெளியேற்றுகிறோம்.
தூய்மையான மேன்மையான காற்றை உள்ளே செலுத்தி அவ்விடங்களை உயிர்ப்பு செய்கிறோம். கால்கள் முழுவதும் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. இடுப்பு பகுதி, வயிற்று பகுதியில் நம்முடைய கவனம். வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, கணையம், சிறுகுடல், பெருங்குடல், கருவாய், எருவாய் அனைத்து உறுப்புகளும் தூண்டப்பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து மூச்சு உள்ளே சென்று மெல்ல வெளியாக வெளியேற்றுகிறோம். நிதானமான நீண்ட காற்று. வயிற்று பகுதியில் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சக பகுதியில் நம்முடைய கவனம். நெஞ்சக பகுதியில் உள்ள நுரையீரல், இதயம், நெஞ்சக உறுப்புகள் முழுவதும் சீராக இயங்கிக் கொண்டுள்ளது. இரு கைகள் பகுதியில் நம்முடைய கவனம். கழுத்து பகுதியில், தலைப்பகுதியில், முதுகு தண்டு வடத்தில், மூளை பகுதியில், தலை பின்பகுதி, முன்பகுதி, வலப்பக்கம், இடப்பக்கம் இவ்விடங்கள் முழுவதும் உயிர்ப்பு பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து மூச்சுள் இழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். கவனம் தலைப்பகுதியில், கழுத்து பகுதியில், கைகள் பகுதியில், நெஞ்ச பகுதியில், வயிற்று பகுதியில், இடுப்பு பகுதியில், இருகால் தொடைகள், கெண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், கால் விரல்களில் உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளுக்கும் உயிர்ப்பு பெற்று உடல் ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த காலத்தில் ஏற்பட்ட மனக்காயங்கள் முழுவதும் சுவாசத்தின் வழியாக வெளியேறி விடுகிறது. 10வது வயதில், 20வது வயதில், 30வது வயதில், 40வது வயதில், 50வது வயதில், 60, 70, 80, 80க்கு மேற்பட்ட வயதில் உள்ள அனைத்து விஷயங்களையும் தூக்கி வெளியே வீசுகிறோம். மூச்சுக்காற்றின் மூலமாக மேன்மையான சிந்தனைகள் கொண்ட ஆழமான சுவாசம் உள்ளே சென்று வருகிறது. நன்றாக ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள் செய்ததன் விளைவாக ஜீரண மண்டலம், கழிவு மண்டலம், ரத்தோட்ட மண்டலம், எலும்பு மண்டலம், சதை மண்டலம் அனைத்து சுரப்பி மண்டலங்களும் தூண்டப்பட்டு ஓய்வு நிலையில் உள்ளது. பிரபஞ்ச சக்தி முழுவதும் மூச்சுக்காற்றின் வழியாக உள்ளே சென்று அனைத்து உறுப்புகளிலும் பற்றி படர்ந்து சக்தி அளித்துக் கொண்டிருக்கிறது. பேரண்ட ஆற்றல் முழுவதும் தலை உச்சித்துளை வழியாக உள்ளே சென்று நமக்கு சக்தி அளித்துக் கொண்டிருக்கிறது. ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. மெல்ல இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி வலது இடதாக புரண்டு இரு கைகளையும் மேலே உயர்த்தி வலது இடதாக புரண்டு இடப்புறமாக சாய்ந்து மேலே அமர்ந்து கொள்கிறோம். அப்படியே வணக்க முத்திரை வைத்து நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். நம்முடைய தாயை வணங்கிக் கொள்கிறோம், தந்தையை வணங்கிக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட உயர்வான கல்வியை கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். அவ்வழியில் பயணிப்போம் என
நன்றி நன்றி ஐயா. இன்று 172ஆம் நாள் நமது காலச்சக்கரம் நிகழ்வு நல்லதொரு நிகழ்வாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை சிறப்பாக நமக்கு ஆசன பயிற்சிகளையும் மூச்சு பயிற்சிகளையும் யோக பயிற்சிகளையும் தொடர்ந்து நமக்கு அளித்து வரும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் காலச்சக்கரம் நிகழ்வின் மூலமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் தொடர்ந்து சிறப்பாக நடத்தி வரும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் கூத்தப்பாக்கம் சங்கத்திற்கும் கூத்தாநல்லூர் சங்கத்திற்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு திட்ட தலைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே தொடர்ந்து நம்முடன் பயணித்து நிகழ்ச்சியை சிறப்பான நிகழ்ச்சியாக மாற்றி கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை 5:30 மணி அளவில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெருக்க, வளம் பெருக்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தலைவரை மீட்டிங் பண்ணிடலாமா? பண்ணிக்கலாம்.